அனைவருக்கும் வணக்கம். திருகோணமலை மண்ணில் கடந்த 7 வருடங்களாக இளையோரின் ஆரோக்கியமான எதிர்காலத்தை கட்டமைக்கும் நோக்குடன் அவர்களுக்கான திறன்விருத்தி சார் செயல் திட்டங்களை மேற்கொண்டு வர்ற எங்களை தளம் அமைப்பால வாராந்தம் சனிக்கிழமைகள்ல திசை செயல் திட்ட நிகழ்நிலை அமர்வானது இடம்பெற்று வருது. இதுல நேரடி அமர்வுகள்ல பங்கு கொள்ள இயலாத இளையோர் குழுமத்தினரை மையப்படுத்தி அவர்களுக்கான தொழில்நுட்பம் சார் இணையவழி இலவச அமர்வாக இன்றைய தினம் ஃப்ரம் ஐடியா டு ஐடென்டிட்டி த ஆர்ட் ஆஃப் பில்டிங் பிராண்ட் உங்களுக்கான பிராண்டை வடிவமைத்திடுங்கள் என்ற அமர்வானது குறித்த துறையில் தேர்ச்சி பெற்ற வளவாளர் மைக்கேல் மதியழகன் அண்ணா அவங்களால இடம்பெற ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இதுல முதல் 25 நிமிடங்கள் உங்களுக்கான விளக்க அமர்வாகவும் அதனைத் தொடர்ந்து கல்விக்கான நேரம் தரப்படும் போது உங்கள் வினாக்களை வினவி நீங்க அது தொடர்பான தெளிவினை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே உங்களுக்கான வாய்ப்பை தவறாம பயன்படுத்தி கொள்ளுங்க. இதுல பார்ட்டிசிபேஷன் எஃபி லைவ்லையும் இருக்காங்கன்றதை நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சு கொள்றேன். நேரத்தை கருத்துல கொண்டு நான் அமர்வ அண்ணாவிடம் கையளிக்கின்றேன். நன்றி. அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நான் கதைக்கிற கேக்குதா திலானி? ஓமண்ணா கேக்குது. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மதியழகன். இன்றைய இந்த பிராண்டிங் என்ற இதற்கு செஷனுக்கு என்ன ஒரு சந்தர்ப்பத்தை அந்த தளத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு நாம் இதை பற்றி கலந்துரையாடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் பங்கு பெற்றினர்கள எதிர்பார்ப்புகள் என்னவென்று தெரியாது. ஆனா இப்ப நீங்க டிலானி சொன்ன மாதிரி இந்த ஐடியாக்களை நாங்க இப்படி கலந்துரையாடி முதல் ஒரு 20 நிமிஷம் நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்றேன். அதற்கு பிறகு நீங்க உங்களோட கேள்விகளை கேடுங்க. அதாவது ஐடியா டு ஐடென்டிட்டி என்ற தலையங்கத்திட்ட நாங்க இந்த பிராண்ட் சம்பந்தமாக கலந்துரையாடுவோம். ஆனா இது ஒரு பக்க கலந்துரையாடலாக மட்டும் இல்லாது நீங்களும் இதை கதைப்பதன் மூலம், அதாவது கேள்வி கேட்பதோ அல்லது உங்களோட கருத்துக்களையும் பகிர்வதன் மூலம் தான் இந்த கலந்துரையாடலை நாங்க ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலாக கொண்டு செல்லலாம். அப்ப முதலாவது பிராண்டிங் என்றா என்ன என்றதோ அல்லது பிராண்ட் ஏன் தேவை என்ற விடயங்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அப்ப பிராண்ட் உடனே உங்களோட மனதுல வாரது இந்த இதுல உள்ள நான் இந்த ஸ்லைட் தெரியுதா டிலானி? இந்த படம் தெரியுதா உங்களுக்கு? சரி, ஓகே. அப்ப இதுல உள்ள விடயங்கள் பற்றி, அதாவது பிராண்டிங் என்ற உடனே உங்களோட மனதுகள்ல ஏதாவது ஒரு விடயங்கள், இதுல உள்ள ஒரு விடயங்கள் வர வேணும் கட்டாயம். பிராண்டா இதான். ஏனென்றா இதுல நான் இந்த படத்துல போட்டிருக்கிற இதுகள் தான் இன்றைக்கு வேர்ல்ட் லீடிங் பிராண்ட். அப்ப அதுலயும் குறிப்பா நீங்க கொக்கோ கோலா என்றதை எடுத்து பார்த்தீங்கன்னா, கொக்கோ கோலா இன்னைக்கு இவ்வளவு பேர்ற மனதுல அது பதிஞ்சிருக்குதுன்னு சொன்னா அதோட ஹிஸ்டரி அல்லது அதோட வடிவமைப்பு, அதோட கலர், அதோட ஆர்ட் எப்படி எழுதியிருக்கிறாங்கன்றது, இப்படியான விடயங்கள் தான் உங்களுக்கு அந்த பிராண்ட்ல நாங்க முக்கியத்துவமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது ஏன் அப்படி ரீச் ஆயிருக்குதுன்றது. அப்ப நாங்க தியரிட்டிக்கலா சொல்ல போனா ஏன் பிராண்ட் முக்கியம்னு சொன்னா, இப்ப எங்கட பொருட்களை, அதாவது நீங்க ஒரு பொருளை உற்பத்தி செய்யலாம் அல்லது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம் எதிர்காலத்துல நாங்க இப்படி ஒரு ப்ராடக்டை செய்யறதோ அல்லது ஒரு கம்பெனியை உருவாக்குறதோ இருந்தால் அந்த கம்பெனிக்கு ஒரு பிராண்ட் இருக்க வேணும். என்று சொன்னா நீங்க அதை அந்த பிராண்டை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க முடியாட்டி உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டியை நீங்க உருவாக்காட்டி உங்களால அந்த பிசினஸ்ல நிலைச்சு நிற்க முடியாது. ஏன்னு சொன்னா நீங்க உங்களோட விளம்பரங்கள், உங்களோட சகல சோசியல் மீடியாவோ மார்க்கெட்டிங்கோ அந்த பிராண்டிங், அந்த லோகோ, அதை வச்சு கொண்டுதான் இருக்க போகுது.
அப்ப உங்களோட பொருட்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு, மற்றது வாடிக்கையாளர்கள்ட்ட இப்படி உங்களோட கஸ்டமர்கிட்ட வந்து நீங்க அதை ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கோ அல்லது சந்தையில வந்து உங்களோட பிராண்ட் ஒரு தனித்துவமான இடத்தை காட்டணும் என்றாலோ உங்களோட டிசைனிங், உங்களோட பிராண்ட் முக்கியம். அப்ப இதை வந்து நாங்க வந்து என்னன்னா இன்றைக்கு இதை வந்து பிராண்டிங்குக்காக வேண்டி சில கம்பெனிகள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த பிராண்டை செலக்ட் பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க. இப்ப பிராண்ட்னா நீங்க 100% என்ன சொல்ற லோகோவை மட்டும் நினைக்கிறது இல்லை. பிராண்டோட வந்து நீங்க லோகோ பிராண்டு இப்ப நான் முதல் காட்டின படங்கள் அந்த படத்துல உள்ளது வந்து ஒரு பிராண்டுக்கான லோகோ. அப்ப அந்த லோகோவில் வந்து இன்றைக்கு வந்து நீங்க எப்படி அதை மனதில் பதிஞ்சிருக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு தேவை என்ற விஷயங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். அப்ப நீங்களும் அதுக்கு ஏன் நாங்க பிராண்ட் முக்கியம், ஏன் நாங்க அது செய்ய வேணும் என்ற விஷயத்தையும் நீங்க சொல்ல வேணும். ஏன் உங்களுக்கு நீங்க இப்ப இந்த செஷனோ அல்லது இது தியரட்டிக்கலா செய்ய விரும்புறீங்க, உங்களோட படிப்புக்காக வேண்டியா அல்லது நீங்க எதிர்காலத்துல உங்களோட ஐடியாக்களை வந்து ஒரு பிராண்டா உருவாக்குறதுக்காக வேண்டி யோசிச்சிருக்கிறீங்களா என்ற அடிப்படையில தான் தொடர்ந்து நாங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கும். One minute. Right. ஹலோ டிலானி, என்ன மைக் பண்ணப்பட்டிருந்திருக்கு போல இருக்கு. என்ன சவுண்ட் இல்ல, இப்போ ஓகேண்ணா. ஓகே, சாரி. ரைட். அப்ப இந்த உங்களோட பிராண்ட் சம்பந்தமான இதுகள் ஏற்கனவே நான் கொஞ்சம் விஷயங்கள் சொன்னது கேட்டதோ தெரியாது. ரைட். இப்ப இதை பார்த்து இந்த கீழே உள்ளது ரெண்டாவது இதை பார்த்து நீங்க இதை நான் சொல்றேன் கொக்கோ கோலா எழுதியிருக்கேன். இத இல்ல என்று யாராவது சொல்றாக்கள் மைக்க ஆன் பண்ணி கதைக்கலாம், அல்லது இதை ஏற்றுக்கொள்றீங்களா? இதை பற்றி கூட கருத்து என்ன? நீங்களும் கொஞ்சம் கதைக்க வேணும், சொல்லணும். இது அரபு மொழியில எழுதப்பட்டிருக்கிற கொக்கோ கோலா உண்டு. ஆனா இது கொக்கோ கோலா என்று நான் சொல்றேன். நீங்க வேற யாராவது இல்லைன்றதுக்கான காரணங்கள் ஏதாவது சொல்ல வாரீங்களா? யாராவது? குணா இருக்கிறீங்க, சுரேஷ், ஒருவரும் கதைக்கிற மாதிரி இல்ல. இது கொக்கோ கோலா தான். கொக்கோ கோலா தான். ரைட். ஓகே. இதை வச்சு கொண்டு சொல்றீங்க? அந்த கலரும் அதுல இமேஜ் கலரை வச்சு எங்களுக்கு சொல்லல. அது மாதிரி அந்த ஃபொண்ட்லயும் வந்து அந்த கொக்கோ கோலோட ஆங்கிலத்துல நாங்க ஒரு ஃபொண்டால ஒரு டிசைன் போட்டு எழுதி வந்தாங்க. கொக்கோ கோலோட ஒரு பிராண்ட் நேம் வந்து ஒரு டிசைன், அதோட ஸ்ட்ரக்சர், அந்த எழுத்து ஸ்டைல், அதே மாதிரி இது இந்த ஸ்டைலிங் மாதிரி அந்த கர்வ்ஸ் எல்லாம் விளங்குது. வெரி குட். ஓகே. அப்ப அதான் அப்ப இந்த கொக்கோ கோலாட எழுத்து, இந்த பிராண்ட் என்றது கொக்கோ கோலா என்ற பிராண்ட் வந்து இன்றைக்கு மனதுல எந்த மொழியில எழுதினாலும் இன்றைக்கு உலகத்தில் உள்ளாக்கள் அநேகமானாக்கள் அத இது கொக்கோ கோலா தான் என்று சொல்ற அளவுக்கு அவங்களோட பிராண்டிங் ஸ்டைல், பிராண்டை தடம் பதிச்சிருக்கிறாங்க. அப்ப இதுக்காக வேண்டி அவங்க நிறைய செலவழிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க இவ்வளவு காலமாக வந்து இதை மாற்றிக்கொள்ள இல்லை அவங்க. அதாவது இந்த கொக்கோ கோலான்ற ஸ்டைல், இந்த ஃபாண்ட், இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் எழுத வேணும்ன்றதும், இந்த கீழே வந்து அந்த ஒரு கோடு இருக்குது, அந்த கோட்ல இங்கிலீஷ்ல இருந்தது கொக்கோ கோலாண்டு, அதை நான் இப்ப கிராப் பண்ணான். அதுவும் இந்த கோடும் இந்த ரெட் கலர்ல இந்த ஒயிட் லெட்டர்ஸ்ன்றதும் வந்து அவங்களோட பிராண்ட். இதை இப்பயுமே அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப இதை அவங்க மாத்த இல்லை. அப்ப உங்களால எந்த மொழியில தந்தாலும் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப பாருங்க, கீழையும் பாருங்க, இதுவும் வந்து பல மொழிகள்ல உள்ள கொக்கோ கோலா என்றது பேர் பிராண்டிங். ஆனா உங்களால இதை நீங்க இப்ப இதுல எதை
பார்த்தாலும் நீங்க சொல்லுவீங்க இது கொக்கோ கோலான்னு தான். ஏன்னா இதுல எனக்கே தெரியாது என்னென்ன எழுத்து எந்தெந்த மொழியில இருக்குதுன்னு. இது ஓரளவுக்கு சைனீஸ் அல்லது ஜப்பானீஸ் என்று சொல்லலாம். அப்படி சொல்லலாம். ஆனா இதுல 2 தான் இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி இருக்கு, 2ஓ 3. மிச்சம் எல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்துல வேற மொழிகள்ல தான் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு இதை வந்து பார்த்த உடனே நீங்க இந்த இதுகளை ஒன்றையும் இல்லாம நான் ஒன்று இதுல தனிப்பட்ட முறை கொக்கோ கோலா தான். அப்ப அந்த அளவுக்கு என்ன நடந்திருக்கேன்டா, கொக்கோ கோலா வந்து தங்களோட பிராண்ட் இமேஜ லோகோவை உங்களோட மனதில கொண்டு பதிச்சிருக்கிறாங்க. ரைட். அப்ப இதே மாதிரி தான் இன்றைக்கு வரலாற்றுல வந்து பல பொருட்கள பேர்கள் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. அப்ப உங்களுக்கு அடையாளத்தை உங்களோட அடையாளம் என்ன பிராண்ட்ன்றதை ஏன் தேவைன்னு சொன்னா உங்களோட அடையாளம் மற்றது மற்ற பொருட்கள் வந்து வேறுபடுத்துறது, மற்றது நம்பிக்கையை உருவாக்குதல். ஓகே, ஏன்னா தொடர்ந்து இப்ப கொக்கோ கோலா தான் ஒரு ஆள் வேண்டி குடிக்க வேணும் என்று நினைக்கிறாருன்னா அவருக்கு அந்த அந்த பிராண்டை பார்த்த உடனே அது நம்பிக்கையாக தொடர்ந்து வாங்குறதுக்கு இது இருந்திருக்கும். இன்றைக்கு கொக்கோ கோலா வந்து அந்த பிராண்டை உருவாக்காம ஒவ்வொரு நாளைக்கோ இல்லாட்டி ஒவ்வொரு 6 மாதத்துக்கு வேற வேற பாட்டில்ல சும்மா கொக்கோ கோலான்னு எழுதி போட்டு வச்சு வித்திருந்தாங்கண்டா நீங்க அதை இன்னைக்கு வாங்கியிருப்பீங்களோ தெரியாது ஒன்று. மற்றது இப்ப நீங்க போய் கொக்கோ கடைக்காரர்கிட்ட எடுக்க சொன்னாங்கண்டா இல்லாட்டி ஃபுட் சீட்ல போய் கொக்கோ கோலா ஒன்று வேணுமெண்டா நீங்க அவங்ககிட்ட கேட்கிற மாட்டீங்க. உங்களுக்கே தெரியும் எது கொக்கோ கோலான்னு. ஈஸியா தூக்கி வச்சு ஓ இது கொக்கோ கோலா தானா என்று வாசிச்சு ஒவ்வொரு லிட்டரா வாசிச்சு நீங்க அறிகிறல்ல, பார்த்த உடனே உங்களுக்கு கொக்கோ கோலா தான் தேவைண்டா தூக்குவீங்க. அப்ப அந்த அளவுக்கு அதன் பிராண்ட் டிசைன் வடிவமைப்பு உங்களோட இதுல பதிஞ்சிட்டு. அப்ப அதே மாதிரி வாடிக்கையாளர்களுக்கும் வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்டா அது பில்ட் பண்ணப்பட்டுட்டு அப்ப அவங்களுக்கு தெரியும் ஓகே அதன் டேஸ்ட் அதன் இதுகளை பற்றி அவங்க அதை பர்சனலா கொக்கோ கோலா பற்றி விமர்சனம் இருந்தாலும் இல்லை, நான் ஒரு பிராண்டிங் ஒரு உதாரணத்துக்காக வேண்டி சொல்றேன், அதை வந்து அவங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ரைட். ஓகே. இப்ப அடுத்ததா இன்னொரு ப்ராடக்டையும் உதாரணத்துக்கு நான் சொல்லாம நினைக்கிறேன். லக்ஸ் சோப் வந்து எப்படி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில சுமார் 1-2 ஆட் தேடி எடுத்தேன். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 45 வருடமாக அவங்களோட ஆட் அப்படி இருக்கு, அவங்களோட எழுத்து அப்படி இருக்கு. எழுத்துகள்ல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் செய்திருந்தாலும் ஆனா அதை பார்த்த உடனே லக்ஸ்ன்னு தெரியும். நீங்களோ யாரோ அதை வாங்குற ஒரு கஸ்டமர் வந்து அதுக்காக வேண்டி கன நேரம் செலவழிக்க மாட்டாங்க. ஓம் இது லக்ஸ் சோப் தானா இல்லாட்டி வேற தானான்னு. ஏன்னா அவங்களோட பேக்கேஜிங் அல்லது அந்த லெட்டர்ஸ் எழுத்து வந்து பெரிய மாறுபட இல்லை. அப்படி அது மாறுபட்டாலும் ஒவ்வொரு ஜெனரேஷன் தான் மாறுபடும். உதாரணத்துக்கு ஒரு 20 இயர்ஸுக்கு ஒருக்கா தான் மாற்றுவாங்க. முதல்ல ஒரு 80ல எப்படி எழுதியிருந்தவங்க 2000ல எப்படி எழுதியிருந்தவங்க அப்ப 2025ல எப்படி இருக்குன்றத பின்வரும் படத்தின் மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம். இது 80ஆம் ஆண்டு இருந்த லக்ஸ். அப்ப இதே லேட்டஸ்ட் தான் LUX. அப்படி பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இது லக்ஸ் தான். இது வந்து பிறகும் அதுல சின்ன ஒரு மாடிஃபிகேஷனை 2000 அப்படி செய்திருக்கிறாங்க. இந்த எல்லையும் எக்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு லெட்டர் இதை போட்டு லக்ஸ் செய்தாங்க. இதான் ஒரு கடந்த ஒரு 30 வருடமாக இந்த டைப்ல தான் போய்கொண்டிருக்குது. இது இப்ப லேட்டஸ்டான விளம்பரம் 2000க்கு பிறகு வந்தது. 2025 இப்ப வரையும் இப்படித்தான் இருக்கு. லக்ஸ் வந்து LUXன்றது வந்து இந்த ஃபாண்ட் ஸ்டைல்ல தான் எழுதி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதுவும் வந்து ஒரு பிராண்டிங் ஒரு உச்சகட்டம் அல்லது ஒரு ஹை லெவலாக ரீச் பண்ணப்பட்ட பிராண்டுகள் தான் நான் இப்ப உதாரணமாக உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. ரைட். இதை விட இன்றைக்கு உலகத்துல வந்து நிறைய கம்பெனிகள் நிறைய ப்ராடக்டுகள் இருக்குது. அதுல இந்த பின்வரும் இதுல உள்ள படத்தின்படி பார்த்தா இந்த இதுல உள்ள 10 லோகோ தான் 10 பிராண்ட் தான் வந்து இன்றைக்கு வேர்ல்ட் மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட். ஏன்னா இந்த பிராண்டை காசு கொடுத்து இல்லாட்டி இதை டிமாண்ட் பண்ணி இந்த பிராண்டுக்கு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி அவங்களோட சொத்து மதிப்பில் இந்த பிராண்டுக்குன்ற ஒரு வேல்யூ போடுவாங்க. அது வந்து $1 பில்லியன் இருக்குது. உதாரணத்துக்கு இப்ப அமேசான் இந்த போட்டிருக்கிறாங்க பாருங்க 220 பில்லியன் வேல்யூ. அதே மாதிரி கூகுள் $116 பில்லியன் வேல்யூ. அப்படி ஒவ்வொரு ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், சாம்சங், ICBC, ஃபேஸ்புக் வந்து $779 பில்லியன். அப்ப அந்த பிராண்ட் இப்ப ஃபேஸ்புக் எல்லாம் வந்து ஓகே அந்த எஃப் எழுத்த கண்ட உடனேயே
நீங்க யாருமே வந்து அத ஒரு 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 கணம் ஒரு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சொல்லுவீங்க அது ஃபேஸ்புக். அந்த அளவுக்கு பிராண்டை கொண்டு சேர்த்திருக்கிறாங்க நம்மட மனதுல. அப்ப இதெல்லாம் ஏன் நாங்க உதாரணமாக சொல்றோம் கதைக்கிறோம் என்றால், இப்போ உங்களோட பர்சனலான நீட்ஸ் அல்லது ஏன் இதை பற்றி அறிஞ்சு கொள்ள விரும்புறீங்க என்ற விஷயங்களை கொஞ்சம் ஆறாவது ஒரு ஆள் 2 பேர் சொன்னீங்கன்னா நாங்க தொடர்ந்து மற்ற விடயங்களை பற்றி கதைக்கலாம். சேட் பண்ணலாம் அல்லது கதைக்கலாம். பங்கு பெற்றினர்கள் உங்களுடைய வினாக்களை விளைவி கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளவும். நான் கதைக்கிற கேக்குது தானே முதலாவது? யா சொல்லுங்க தம்பி. ரிகார்டிங் பேரை சொல்லி சொன்னீங்கன்னா பேர் யாரு கதைக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியும். யாரு? கேக்குதா? ஆமா சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? ஓம் ஆடிபிள் சொல்லுங்க. கேக்குது தானே? ஓம் நாசிக், எனக்கு நாசிக். இந்த அது என்னன்னா இந்த என்ன இதுன்னு சொன்னா வந்து இந்த ஒரு பிசினஸ் வந்து எப்படி அவங்க மார்க்கெட் பண்றாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பிராண்ட் பண்றாங்க, அதுகள் பத்தி எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளையிடும். ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் எடுக்கதான். மேபி இன் ஃபியூச்சர்ல நாங்க ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க ஒரு ஏதோ ஒரு டெக் பத்தி எதுவும் ஒரு பிராண்ட் பண்ணணும்னு சொன்னா அதுல இருந்து எப்படி இதுல இருந்து லேர்ன் பண்ணி எங்களோட இதுக்கு நாங்க அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு வி ஜாயின். ஓகே ரைட். ரைட். இப்போ பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த சாரி அடுத்த ஸ்லைட் நான் இந்த லக்ஸ்ட ஸ்லைட்ஸ் போட்டேன்னா தெரிஞ்சதா உங்களுக்கு? தெரிஞ்சதானே? ஓகே ரைட். இப்போ அடுத்தது வந்து பெஸ்ட் குளோபல் பிராண்ட்ஸ் வேல்யூஸ். அதான் திருப்பியும் அதே இதுல போட்டதுல வந்து இதுல கன பிராண்ட்ஸை பற்றி போடுறேன்னு. என்னடா இப்ப எப்படி இவங்க இந்த பிராண்டை கொண்டு சேர்த்தாங்க என்றது. இப்ப இதுல வந்து நீங்க அந்த பிராண்டை டிசைன் பண்ணணும் அல்லது எங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பிராண்ட் தேவைன்னு சொன்னா இதுல 2 விதமான பிராண்டுகளை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. வந்து எப்படின்னா சிலது வந்து படமாக இருக்குது. இப்ப ஆப்பிள்ன்றது வந்து ஒரு என்ன ஒரு கடிச்சிட்டு வச்சு ஒரு ஆப்பிள் ஒன்றை வச்சிருக்காங்க. ஆனா மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா சிலதுகள் வந்து இந்த எம்ன்றது வந்து என்ன மெக்டொனால்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு எம் என்றது ஒரு ஒரு எழுத்து ஒரு பிராண்டை குறிக்குது. அதே மாதிரி ஹோண்டான்றது 5 எழுத்தை கொண்ட ஒரு எழுத்தை வந்து இப்ப அவங்களோட ஃபோன் ஸ்டைல் எல்லாமே வந்து எப்பயுமே வந்து அவங்க மாத்த மாட்டாங்க. ஹோண்டானா ஹோண்டா தான். எங்க பார்த்தாலும் இந்த ஹோண்டா எழுத்தை பார்த்த உடனே கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அது மாதிரி தான் நீங்க இதுல உள்ள ஒவ்வொரு இதுகளையும் பாத்தீங்கன்னா சிலது வந்து குறியீடா இருக்கு, சிலது வந்து லெட்டர்ஸா இருக்கு. இதானதுக்கு இந்த இருக்கு இந்த 24வது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிக் மாதிரி, அதாவது அந்த ஹாக்கில இதான் வந்து அது ஒரு நைக் ஒரு லோகோ. அப்ப இப்படி நாங்க அதை வந்து எப்படி நாங்க எங்களுக்கு ஒரு பிராண்டை டிசைன் பண்ணக்குள்ள அல்லது அதுக்குரிய சிம்போல லோகோவை டிசைன் பண்ணக்குள்ள நாங்க வந்து 2 விஷயத்தை ஓகே இதை கொண்டு ஒரு ஆள் வாசிச்சு அறிய வேணுமா அல்லது வாசிக்காமலே எங்கட எழுத்துக்களை அல்லது எங்கட ஒரு படத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிய வேணுமா என்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு நீங்க மார்க்கெட் ரிசர்ச் அல்லது உங்களோட பிராண்டை சாம்பிளா வச்சு கொஞ்சம் பேரோட ஆக்களோட கதைச்சு அதை எப்படி ரீச் ஆகுதுன்றதை பார்த்து அதை எப்படி விருப்பமானதான்றதை பார்த்து நீங்க அதை செய்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு நாங்க ரீசன்ட்லி நாங்க ஒரு கொஞ்சம் எடுக்கிறேன்னா மீட்டிங் ஒன்றில் இருக்கிறேன்.
அண்ணா மதியண்ணா. அப்ப நாங்க அந்த எப்படியான குறியீடுகள் அல்லது எப்படியான எழுத்துக்கள் என்றதை நீங்க தீர்மானிக்க வேணும். அது என்னடா எப்படி போய் மக்களை கொண்டு சேர்க்கலாம். அப்ப நாங்க இப்ப ரீசன்ட்லி நாங்க ஒரு 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 ட்ரெடிஷனல் ஃபுட், அதாவது பாரம்பரிய உணவு விற்பனை நிலையம் ஒன்று நாங்க ஆரம்பிச்சினாங்க. அப்ப அதுக்கு வந்து நாங்க ஒரு பேர் ஒன்று வச்சோம். ஜஸ்ட் அது எழுத்துல தான் நாங்க அதை பேராக வச்சோம். அதை நான் இதில் இப்ப காட்ட முடியாம இருக்கு. சுவை நிலான்றது. அப்ப சுவை நிலா என்ற பேர்ல நாங்க அதை வந்து பேராகவும், அதாவது பேர் தான் எங்களோட எழுத்துக்கள் தான் எங்களோட பிராண்டா இருக்குது. அதுல வந்து அந்த கலர் அந்த டிசைன்களை நாங்க தீர்மானிச்சோம். அப்ப அதுல வந்து பல 2 விடயங்கள் இருக்குது. ஒன்று டக்குன்னு ஈஸியாக ஆக்கள் சொல்லக்கூடிய மாதிரி, அதாவது உண்மையா முதலாவது எங்களுக்கு தேவை அந்த பிராண்ட் வந்து ஈஸியா ஒரு ஆள் சொல்றதுக்கும் இன்னொரு ஆள் கேட்கக்குள்ள அவருக்கு ஈஸியா கேட்கக்கூடிய மாதிரியும் அந்த பிராண்டை நீங்க செலக்ட் பண்ண வேணும் அப்படி வைக்கக்கூட. அப்ப அப்படி உதாரணத்துக்கு நாங்க அப்படி ஒன்று வச்சோம். ரைட் ரைட் இப்ப அடுத்தது வந்து ரைட் இதுவும் வந்து இப்போ உங்களுக்கு டெஸ்லா கார், டெஸ்லாட லோகோவையும் போடுறேன். இதுவும் வந்து இன்னைக்கு வேர்ல்டுல ஒரு ஃபேமஸான ஒரு கார், ஒரு லோகோ. அப்ப இந்த டெஸ்லான்றதையும் வந்து ஈஸியாக்கள் இப்ப இலங்கையில அவ்வளவுக்கு இன்னும் பாப்புலர் ஆக இல்லை. பட் ஆனா மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல வந்து இந்த டெஸ்லான்ற லோகோ வந்து ரீச் ஆகிருக்குது அதிகமா. இந்த படம் தெரியுதா டெஸ்லான்றது டிலானி? ரைட், ஓகே, சரி. அப்ப அடுத்தது வந்து நான் வந்து இப்ப இந்த பிராண்டின் அதி உச்ச விளம்பரங்கள் அல்லது இது எப்படி மக்கள் மத்தியில ரீச் ஆகி இருந்தது அல்லது இப்பயும் ரீச் ஆக இருக்குது என்றதுக்கான ஒரு 3 பிராண்ட் பேரை சொல்றேன். ஒன்று பிக், மற்றது பாட்டா, ரின்சோ. இது 3ஐயும் பற்றி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அநேகமான ஆக்களுக்கு. இன்றைக்கு சில ஆக்கள் போய் கடையில போய் ஷேவிங் ரேசர் ரெண்டு கேட்கிறல்ல, பிக் ரேசர் ஒன்று தாங்கன்னு எந்த பிராண்டை வேண்டாலும் பிக் ரேசர் தான் வேணுமென்று தான் கேட்பாங்க. அதே மாதிரி காலில் என்னடா வருங்காலோட நிக்கிறான்னு கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, பாட்டாவை தொலைச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. அல்லது கடையில போய் பாட்டா இருக்குன்னு தான் கேட்பாங்க. ஸ்லிப்பர் என்றதுக்கு பதிலாக அவங்க யூஸ் பண்ற பிராண்ட் நேம் தான் வந்து பாட்டா. அதே மாதிரி தான் இப்ப இந்த பிராண்ட் இல்ல, ரின்சோன்றது இலங்கையில இல்ல, இப்ப அது ரின்னா மாத்தப்பட்டிருக்குது. அப்ப ஆரம்பத்துல வந்து இப்பயும் வந்து அவங்க வேற எந்த கிராமங்கள்ல எல்லாம் வந்து அவங்க வேற சர்ஃப் எக்ஸலா இருக்கட்டும், சன்லைட் பவுடரா இருக்கட்டும், என்ன திண்டாலும் அவங்க கேட்கறது ரின்சோ பேக்கெட் ஒன்று தாங்கண்டுதான். அப்ப இந்த உதாரணத்துக்கு இந்த இதை மாதிரி இருக்குது. இப்ப இந்த 3ம் வந்து எப்படி மக்கள மனதுல போய் பதிஞ்சிருக்குது, ஒரு ஒரு ப்ராடக்டின் பேராகவே அந்த பிராண்ட் மாறி இருக்குது. அப்ப அதாவது ஸ்லிப்பர்ன்றதுக்கு பதிலாகவே பாட்டான்னு சொல்றாங்கன்னா அந்த பிராண்ட் எவ்வளவுக்கு பிரபலியமா இருக்குது என்றதை பார்க்கக்கூடியதா இருக்கு நீங்க. அப்ப இப்படித்தான், அதாவது இது வந்து அதுதான் ஆக உச்சகட்டம். ஏன்னா மக்களுக்கு ஸ்லிப்பர் என்று சொல்றதுக்கோ இல்லாது ஷேவிங் ரேசர் என்று சொல்றத பார்க்க அவங்க ஈஸியா வந்து பிக் என்றதை கொண்டு சேர்த்து விட்டுட்டாங்க, பிக் ரேசர்ன்றத. அப்ப அதே மாதிரி தான் ரின்சோவும். ரைட், இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வகையில வேற ப்ராடக்ட்கள் இருந்தா சொல்ல முடியுமா? மைக் அன்மியூட் பண்ணிட்டு யாராவது ஒரு ஆள் 2 பேர். நவமிலாஸ் பேக். எங்கட அந்த பெரிய பேக் 10 ரூபா பேக்க நவமிலாஸ் கடை தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாரு. அதுல இருந்தா அந்த பேக் எல்லாரும் வாங்க சொல்ல 10 ரூபா பேக்ன்றதை விட நவமிலாஸ் பேக்னு சொல்றது கூட. ரைட், ஓகே. அதாவது அந்த பிளாஸ்டிக் பேக் வந்து அந்த கேரிங் உடுப்பு கொடுக்குற பேக்குக்கு வந்து அது என்ன பெரிய ஷாப்பிங் பேக் இல்லாது பிளாஸ்டிக் பேக்ன்னு சொல்லாம அதை நவமிலாஸ் பேக்ன்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். அது மாதிரி வேற யாரும் உதாரணங்கள் வேற ஏதும் சொல்லக்கூடியதாக இருக்குதா?
அண்ணா அந்த சிக்னல்னு சொல்லி கேட்பாங்கண்ணா. யா வெரி குட். எல்லாரும் வந்து இப்ப டூத் பேஸ்டுக்கு வந்து வச்சிருக்கிற பேர் வந்து சிக்னல் தான். அது வேற க்ளோகாட்டா இருக்கட்டும் இல்ல வேற நிறைய வேற பிராண்டுகள் இருந்தாலும் அவங்க வந்து கேட்குற என்ன சிக்னல். இப்ப நானும் போய் சில வேலை கடைகள்ல பக்கத்துல நிற்கல அவங்க சொல்லுவாங்க அவன் இப்ப க்ளோகாட்டை தூக்கி சிக்னல்ல வேற ஏதாவது ஒன்று எடுத்து கொடுத்தா சொல்லுவாங்க இல்ல இல்ல இந்த சிக்னல் வேணா மற்ற சிக்னல் தாங்க. அதாவது அவங்க அந்த டூத் பேஸ்ட்டுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக அப்படித்தான். அப்ப ரின்சோன்றதுக்கு பதிலாக சொல்லுவாங்க இந்த ரின்சோ வேணா மற்ற ரின்சோ தாங்கன்னு. சில வேலை இப்ப அவங்க கொடுக்குற சன்லைட் வாஷிங் பவுடரை கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து சர்ஃப் எக்ஸலை வந்து ரின்சோ தாங்கன்னு தான் கேட்பாங்க. அதை காட்டி கேட்பாங்க அந்த ரின்சோ தாங்கன்னு தான் கேட்பாங்க. அப்ப அப்படி இருக்குது. நிறைய இன்னும் பொருட்கள் இருக்குது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியதா இருக்கும். வேற யாராவது ஐடியா இருக்குதா? மேகி மேகி ஓகே நூடுல்ஸ். என்ன நூடுல்ஸுக்கு பேர் வந்து மேகி. யா வெரி குட். அதுல சொல்லலாம். சொல்லுங்க சுரேஷ், சொல்லுங்க. ரைட். ஓம் அப்ப நூடுல்ஸ் சோடாவும் அப்படிதான். சோடா. ஓம் சோடான்றது வந்து ஓம் அப்ப உண்மையா பிளெயின் சோடாவை சொல்றாங்களா இல்லாட்டி சோடான்றது வந்து எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க என்னன்னு. அது இப்ப பிளெயின் சோடா தான் சோடா. ஆனா எல்லாரும் வந்து ஒரு குளிர்பானத்துல வந்து முதல் வந்து பிராண்ட் உண்டு. ஆனா இப்ப பொதுவாக கடைகள்ல போய் கேட்கக்குள்ள சோடா தான் கேட்பாங்க. அதுக்கு பிறகு பெப்சி வேணுமா கொக்கோ கோலா வேணுமான்னு கேட்ட பிறகு அப்படி ஒரு இதுவும் இருக்கு. ரைட். ஓகே. அதாவது அது சாஃப்ட் ட்ரிங்க்ற பேர் வந்து குளிர்பானத்துல பேர் வந்து சோடாவாக இருக்குது. அதே மாதிரி மேகி நூடுல்ஸ் பேர் வந்து மேகியா இருக்குது. ஏன்னா எல்லாரும் மேகின்னு கேட்பாங்க. பிறகு சில அது வேற பிரீமா வேற பிராண்ட் இருந்தாலும் மேகி என்றா அது ஈக்குவல் டு நூடுல்ஸ் அந்த மாதிரி இருக்கு. வேற யாரும் சொல்ல வரீங்களா? ஃபுட் சிட்டியை வந்து முந்தி ஃபுட் சிட்டின்னு தானே சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப காகில்ஸ் கீல்ஸ் அப்படி பிரிச்சிருந்தாலும் ஃபுட் சிட்டின்னு சொல்லுவாங்க. அது காகில்ஸ் தான் ஃபுட் சிட்டி. அதாவது இப்ப நீங்க சொல்ல வரீங்க எல்லா ஃபுட் சிட்டியையும் வந்து காகில்ஸ்ன்றாங்களா? அப்படியா? இல்ல இப்ப நார்மலா ஃபுட் சிட்டின்றது காகில்ஸ் ஃபுட் சிட்டி தானே வரும். அப்ப நார்மலா இப்ப நான் எங்க இருக்கேன்னா ஃபுட் சிட்டின்னு தானே பொதுவாக சொல்லுவோம். அது காகில்ஸ் கீல்ஸ்னு சொல்லி பிரிக்க மாட்டோமே. முந்தி ஃபேமஸ் ஆகிக்கும். யா. ஓகே சரி. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இது வந்து இப்படி ஒரு ப்ராடக்ட்ன்ற பேரையே ஒரு பிராண்ட் வந்து இப்படி ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த அளவுக்கு டாப் லெவலுக்கு அந்த பிராண்ட் செய்திருக்கிறாங்க என்றதான் அர்த்தம். அப்ப இதை வந்து இப்படி நாங்களும் ஓகே இப்ப உதாரணத்துக்கு இதை வந்து நாங்க எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில எங்களுக்கு கொண்ட ஒரு பிராண்ட் அல்லது எங்களோட ஒரு நடவடிக்கைகளுக்கும் ஆக வேண்டி இப்ப சொல்லுவாங்க இப்ப நேர்மையண்டா இவர் தான். இப்ப சும்மா சொல்றேன் இப்ப காமராஜர் இந்தியாவில வந்து காமராஜரை வந்து உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. இப்ப நேர்மை வெரி ஹானஸ்ட் பர்சன்டா காமராஜர். அப்ப அதுக்கு பதிலாக அப்படி அவர் ஒரு வெரி சிம்பிளா வாழ்ந்து ஒரு தனக்கென்ற ஒரு பிராண்டை உருவாக்கி இருந்தார். அப்ப நேர்மைக்கும் ஒரு நியாயமாக நடந்து கொள்ற ஒரு மனிதனாக. அது மாதிரிதான் இப்ப எங்கட ஐடியாக்கள் எங்கட வாழ்க்கை முறைகளும் வந்து ஒரு வெளியாக்களுக்கு வந்து ஒரு பிராண்டாக ஓகே இவரை பார்த்தா அவரை பார்த்தா சொல்லுவாங்க இவர் தான் இப்படித்தான் இவர் என்று சொல்லி. அவர் ரெண்டு விதமாகவும் இருக்கு. ஒன்று நல்லதாகவும் சொல்லலாம் கெட்டதாகவும் சொல்லலாம். அது அவர அப்பியரன்ஸை பொறுத்து. அப்ப அவர் அந்த பிராண்டை உருவாக்கி கொள்றார் தனக்கு கண்டது. ரைட். இதுவும் வந்து இப்ப நாங்க இலங்கையில உள்ள ஒரு பிராண்ட். சொல்லுங்க ஆரண்டு. இதை பார்த்த உடனே இது விளங்குதா டிலானி? இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு பிராண்ட் ஒண்ணு ஞாபகம் வரணும். ஜனாதிபதி அனுரகுமார். ஓகே வெரி குட். அப்ப இலங்கையில வந்து இப்ப இந்த டபுள் பாக்கெட் ஷர்ட் போட்டு இப்படி ஒரு ஷர்ட் இருந்தா இல்ல ஷர்ட் போட்டா அது அவரை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு டபுள் பாக்கெட்ன்றத முதல்ல எல்லாரும் போட்டிருந்தாலும் ஆனா ஒரு பிரசிடென்ட் வந்து போட்டு அவர் வளமையாவே அப்படி ஒரு ஷர்ட்டை போட்டு வளமையாவே போடுறபடியால அவர் தனக்கு ஒரு நான் செயற்பாடை சொல்லல அப்பியரன்ஸ்ல வெளிப்படுத்தல அவரை வந்து தான் ஒரு இப்படியான ஒரு இது வந்து அவரை சொல்லுது. ஆனா அங்கால இப்ப ஊழலுக்கு எதிரான ஒரு ஆள்
நியாயங்கள் இப்படியான ஊழல் மோசடிகள் நடக்கக்கூடாதுன்றது வந்து அவரோட கேரக்டரா இருந்தாலும் அவரோட அப்பியரன்ஸ்ல அவர் தனக்கண்ட ஒரு ஒரு பாணியை வச்சிருக்கிறார். சிலாக்கள் இப்படி வச்சிருப்பாங்க, நேஷனல் வச்சிருப்பாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறாங்களா இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு கோட் அண்ட் ஷூட் போடுறவர்களாகவும் இருக்கலாம். அப்ப இப்படித்தான் இந்த பிராண்டுகள லோகோக்கள் அல்லது படங்கள் இப்படி இருக்குது. இப்ப உங்களுக்கு நாங்க ஒரு பிராண்ட எங்களோட ப்ராடக்டுக்காக வேண்டியோ எங்களோட கம்பெனிக்காக வேண்டியோ உருவாக்கக்குள்ள என்னென்ன விஷயங்களை நீங்க கன்சிடர் பண்ண வேணும் என்றதை பற்றி நீங்க சொல்லுங்க. எப்படி அதை ரீச் ஆக்கலாம் என்றதை, எப்படி மக்களோட மனதில் கொண்டு ரீச் பண்ண வைக்கலாம் என்றதை பற்றி நீங்க சொல்லுங்க. கேள்விகளாங்குதா? ரைட். இப்ப நீங்க இதுல வந்திருக்கிறார்கள், தங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிராண்டை உருவாக்க வேணும், இல்லாட்டி உங்களோட கம்பெனிக்கோ உங்களோட ப்ராடக்ட்டுக்கோ ஒரு பிராண்டை உருவாக்கணும்டா நீங்க என்னென்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணுவீங்க? யாருக்கும் ஐடியா? அட்வர்டைஸ் பண்ணணும் அது. ஓம் அட்வர்டைஸ் பண்ணக்கூடியதாக அதான் அப்படி கேக்குறீங்களா? ஓம் அதான் உங்களுக்கு லோகோ இருக்குது, பிராண்ட் இருக்குதுண்டா அந்த பிராண்ட் எப்படியானதாக இருக்க வேணும் என்றதை நீங்க எப்படி உருவாக்குவீங்க? அதை அட்வர்டைஸ் பண்ணக்கூடிய மாதிரி சிம்பிளாக இருக்க வேணும், ஈஸியா இருக்க வேணும். எனக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் ஆயிக்கணும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ற மாதிரி. ஆனா ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி உங்களோட பிராண்ட்ல நீங்க அதை காட்டலாது. ஆனா அந்த பிராண்டின் கேரக்டரிஸ்டிக், அந்த செயற்பாடுகள் வந்து அந்த பிராண்டை வச்சுக்கொண்டு நீங்க செய்யற விஷயங்கள் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்க வேணும். ஓகே, வேற அந்த சவுண்ட் வந்து கேட்கறத பற்றி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அதுல ஷேப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கலர் எப்படி இருக்க வேணும்னு நினைக்கிறீங்க? அப்படி அந்த விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன்டா. இப்போ நீங்க வந்திருக்கிற 1-2 பேர் சொன்னீங்க, ரைட், உங்களுக்கு ஒரு பிராண்ட், உங்களுக்காக உங்களோட ஐடியா உங்களோட ப்ராடக்டை செய்ய வேணுமெண்டா இப்படியான விஷயத்தை நீங்க உருவாக்கணும்ன்றதுதான். கதைங்க, நீங்களும் கதைக்கலாம். நீங்களும் இது கட்டாயம் சரி பிள்ளைக்கு அப்பால நீங்களும் சொல்லலாம், உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். சொல்றீங்களா? ஓகே, ரைட். இப்ப என்ன ஏன்னு சொன்னா இதுல வந்து இப்ப நீங்க பாருங்க, இந்த மைக்ரோசாஃப்ட் லோகோ பாத்தீங்கன்னா வெறும் 4 பெட்டி தான். 4 பெட்டி, 4 கலர், ரெட், கிரீன், ப்ளூ, yellow. அப்ப ஏன் இப்படி எல்லாம் எந்த பெரிய கம்பெனியா இருந்தாலும் ஏன் அப்படி செய்யறாங்கன்னா அதுக்குள்ள அவங்க நிறைய விஷயங்களை வச்சிருப்பாங்க. ஆனா ஏன் எப்படி இருக்கணும்னா வெரி சிம்பிளா இருக்க வேணும்ன்றதான் அதுல இது. இப்ப மெக்டொனால்ட்ஸ் பாருங்க, ஜஸ்ட் ஒரு எம் எழுத்து. கேஎஃப்சியை பாத்தீங்கன்னா 3 எழுத்து. அப்படி எழுத்துக்கள் மூலமோ இல்லைன்னா அது வெரி சிம்பிளாகவும் இருக்க வேணும். பாக்குறதுக்கு ஆக்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்க வேணும், தெரியக்கூடியதா இருக்க வேணும். கலர்ல வந்து ஆகையும் நீங்க வித்தியாசமான கலர்கள், அதை ஈஸியா மக்களுக்கு ஒரு பிளசண்டா உருவாக்கக்கூடிய மாதிரியான கலர்களா இருக்க வேணும். அப்படி விடயங்களை நீங்க பார்த்துதான் நீங்க உங்களுக்கு ஒரு பிராண்டை உருவாக்க வேணும். இந்த பிராண்ட இமேஜை சொல்றேன்னா பிராண்ட். ஆனா அதே நேரத்துல அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க செய்யற அது சம்பந்தமான அந்த பிராண்டுக்குரிய ப்ராடக்ட் வந்து உங்களோட ப்ராப்ளத்தை, ஒரு மக்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியதா இருக்க வேணும், ஒரு நியாயமான பிரைஸ்ல கிடைக்கக்கூடியதா இருக்க வேணும், ஏற்கனவே உள்ள ஒரு கம்படிட்டிவ் பண்ணக்கூடியதாக இருக்க வேணும், கம்படிட்டிவ் ப்ராடக்டாக இருக்க வேணும், உங்களது ஈஸியா வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். விலைகள் வந்து விலையோ அல்லது அஃபோர்டபிள், அதுல வந்து ஒரு ரீசனபிளான விலையா இருக்க வேணும். அப்படின்றா தான் அதை வந்து ஆக்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும். அவங்க இந்த விஷயங்களை வச்சு கொண்டுதான் ஒரு ப்ராடக்டையோ
ப்ராடக்ட்டுக்குரிய ஒரு பிராண்டையோ நீங்க உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். இதை விட வேற விடயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மெமரபிள் வைக்கணும், கொஞ்சம் டக்குனு ஞாபகம் வரக்கூடிய மாதிரி. டக்குன்னு பார்த்த உடனே அவங்க மெமரைஸ் பண்ணக்கூடிய மாதிரி, மனதில் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கணும்னு சொல்ல வாரீங்க. ஓ, அந்த ஈஸியா டக்குனு ரெகக்னைஸ் பண்றது. ரைட். இதை விட மக்கள் மத்தியில் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியதாக அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்க வேணும். ரைட். இதை விட வந்து அந்த சில வேளை ஆக்கள் அந்த காலத்துக்கு காலம் அந்த ஏற்படுற என்ன சொல்றது, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அல்லது இன்சிடென்ட்களுக்கு ஏற்பையும் சில பேர்களை வைப்பாங்க பிராண்ட் நேமா. ஏன்னா அது அவங்க நினைப்பாங்க என்னன்னா ஈஸியா போய் ஆக்களை அதை ரீச் பண்ணிடுமெண்டு. உதாரணத்துக்கு COVID-19 என்று ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, இல்லாட்டி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வச்சிருக்கிறாங்க. அப்படி COVID-19, கொரோனா, அப்படி சுனாமி டைம்ல சுனாமி அண்ட் இப்ப நீங்க பார்த்துருப்பீங்கடா சில பேட்டிக்லோவில் அங்கே அக்கறை 10 அருகம்பே சைட்ல எல்லாம் சுனாமியுடைய சில ஹோட்டல்கள், சில ஃபுட் ஷாப் எல்லாம் இருக்கும். ஏன்னா அது ஈஸியா ஓகே எங்கடா ரைட். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே, இப்ப சுனாமி என்ற வேர்ட்ஸ் வந்து இலங்கையில அந்த எங்கட இதுக்கு பிறகுதான் கூடுதலாக சுனாமி என்ற இதுக்கு பிறகு வெரி பாப்புலர் எல்லாமே சுனாமி என்று. அப்ப அதால அந்த பேரை வந்து சில ஆக்கள் அதை பிசினஸ் நேமா பயன்படுத்தி அது ஒரு பிராண்ட் ஆக்கி தங்களோட கடைக்கோ இல்லாட்டி அதை எழுத்துலையோ அல்லது ஒரு லோகோவாக வடிவமைச்சும் அதை செய்தவங்க. அதே மாதிரி இப்ப எங்கட 2019 கோவிடையும் வந்து சில ஆக்கள் அதை பயன்படுத்தி கொண்டாங்க, COVID-19 என்று சொல்லி. இப்ப திருவண்ணாமலையில் உள்ள ஆக்களுக்கு தெரியும், இந்த சைனா பேயில அந்த பெண்ட்ல ஏதோ ஒன்று இருக்குது, கோவிட் ஷாப்போ COVID-19 ஒரு டெக்ஸ்டைல் ஒன்று. அப்ப அப்படி அது என்னன்னா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்றவங்க ஆக்கள் என்னன்னு சொன்னா அந்த ஈஸியா அந்த வேர்ட்ஸ் அடிபட்டு ஆக்களுக்கு பாப்புலரா இருக்கிறபடியால நாம அதை பயன்படுத்தி கொள்ளுவோம் ரெண்டு. ஆனா உண்மையா அவங்களுக்கு அந்த பிராண்ட்ற பேர் மட்டும்தான் அவங்களுக்கு மனதில் இருக்கும், அதை வைக்கணும் மட்டும்தான் வழிய பிறகு அதை பொருத்தமாக வைக்காட்டி இல்லாட்டி காலம் கடந்து பிறகு அது அவுடேட்டட் ஆகணும்னே பிறகு அவங்க யோசிப்பாங்க ஏன் நம்ம இந்த இதுல ஒரு பேரை வச்சோம்ட்டு. அப்ப வைக்கிற பேர் வந்து எப்பயுமே வந்து லாங் லாஸ்டிங், இவ்வளவு காலத்துக்கும். உதாரணத்துக்கு இப்ப கொக்கோ கோலான்றது வந்து இவ்வளவு காலமாகியும் இன்னும் அவங்க அது மாற்றவே இல்லை, ஒன்றும் செய்ய இல்லை. ஏன் அவங்களுக்கு அதை கொண்டு சேர்த்துட்டாங்க. அப்ப அது மாதிரி தான் இப்ப சிலவளை நாங்க வைக்கிற பேர் எங்களோட பிராண்ட் டிசைன் எல்லாம் வந்து அடிக்கடி மாத்துற அளவுல இருக்கக்கூடாது. வச்சு ஒரு டிசைன் பண்ணி அதை மக்கள் மத்தியில பதிச்சிட்டோம்னு சொன்னா அதுல மாற்றங்கள் செய்யக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க அந்த பேரை டிசைட் பண்ண வேணும். ரைட். இப்ப உங்கள்கிட்ட வந்து கேட்கிறேன், ரைட், உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் இப்ப சும்மா சொல்லுங்களேன். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சில ஆக்கள் அந்த ஐடியால இருக்கிறீங்க, நீங்க பிசினஸ் தொடங்கணும் பேர் வைக்கணும் என்று. இப்பயே வந்து நீங்க மற்ற ஆக்கள்கிட்ட, அதாவது உண்மையா அந்த பியர் ரிவ்யூ அல்லது இல்ல மற்ற ஆக்கள்கிட்ட நாங்க சில விஷயங்களை போட்டு குரூப்ல கேட்கறதுல நல்ல, ஏதாவது சில ஆக்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகே பேர் நல்லா இருக்குன்னு இப்பயே சொல்லலாம், அல்லது பிறகு சொல்லலாம், அல்லது அந்த ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா அந்த ஃபீட்பேக் முக்கியம். சில வேளை இல்ல இது சரி, இது நல்லா இல்லை, இது கேட்கறதுக்கு நல்லா இல்லை, எனக்கு நீங்க சொல்ற பிராண்ட் நேமே விளங்கலன்னு கூட சொல்லுவாங்க. அப்படி பார்க்க போனா இதுல 6வது 1-2 பிராண்ட் நேம் கூட ஃபியூச்சர்ல நீங்க உருவாக்க போற ப்ராடக்ட்டுக்கோ கம்பெனிக்கோ ஏதாவது பேர் வைக்க விரும்புறீங்களா? அது சொல்ல விரும்புறீங்களா இதுல? ஹலோ, பங்கு பெற்றினர்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். ஒருத்தருக்கும் ஐடியா இல்ல போல. ஓகே ரைட்.
அப்ப அதான் அடுத்தது உங்களோட பொறுப்புல தான் இருக்குது இதை கொண்டு போறது மிச்ச விஷயத்தை கதைக்கிறதும். ரைட். இலங்கையில வந்து இன்னைக்கு மிக பிரபலியமாக அல்லது நீங்க இப்ப கடைகளுக்கு போகலையோ அல்லது நீங்க கூடுதலாக இப்ப சில பிராண்டுகளை பார்த்து கொண்டு போவீங்க. உதாரணத்துக்கு களம்புல எல்லாம் போகல இருக்கும். அப்ப அப்படியான பேர்கள் வந்து அநேகமாக வந்து அப்படியோ உங்களுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று, அதை இன்னொரு ஆள் சொல்ல கூட காதால கேட்கிறதாகவும் இருக்கும் அல்லது உங்களோட கண்ணால பார்க்கலையும் அது உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். அப்படியும் வந்து சில பொருட்கள் சில பிராண்டுகளை நீங்க சொல்ல வேண்டியதாக இருக்கும். அப்ப அப்படி எதுவும் சொல்லக்கூடியதாக இருக்குதா? ஏன்னா நீங்க இதை உள்வாங்கி இருக்கிறீங்களா, இந்த பிராண்ட் விஷயத்தை உள்வாங்கி இருக்கிறீங்களான்றது வந்து நீங்க கதைக்கிறதுல தான் இருக்குது. சொல்லக்கூடியதா இருக்குதா? என்ன நான் குளோபல் உதாரணங்களை நான் சொல்ல விரும்ப இல்லை. ஏன்னா இப்ப நம்ம நாட்டுக்குள்ள உள்ள விஷயங்களை சொல்ல விரும்புறேன். ரைட். இந்த ஓடல் என்ற ஒரு ஷாப் இருக்குது, டெக்ஸ்டைல்ஸ் அல்லது ஃபேஷன் ஷாப். அதுக்கு போயிருக்கிறீங்களா யாராவது? ரைட். அப்ப அந்த பிராண்டை பற்றி அதை பற்றி அவங்களோட ஹிஸ்டரி அதுகள் எதுவும் தெரியுமா, எப்படி அது உருவாக்கப்பட்டதுன்றது? ஹிஸ்டரி தெரியாது சார், ஆனா அது பேட்டிக்கிறோம் அந்த க்ளோத்திங் ஷாப். ரைட். இல்ல மற்றாக்களுக்காக வேண்டி நான் அதுல இமேஜ போடுறேன். ஏன்னு சொன்னா இப்ப அதான் நான் நினைச்சேன் சில வேளை நாக்கள் போயிருப்பீங்கண்டு. ரைட். இல்ல அதுவும் வந்து இப்படி என்னன்னு சொன்னா அவங்களோட அந்த பிராண்டுக்கு அப்பால அவங்க வந்து அதை எப்படி உருவாக்குனாங்கன்றா அந்த ஹிஸ்டரி வந்து எங்களுக்கு தேவைன்னா ஒரு 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 அந்த ஓனர் வந்து அவட வில்லேஜ்ல இருந்து டவுனுக்கு படிக்க வந்தவ. அவ கொஞ்சம் மிடில் கிளாஸ். அப்ப அவ வந்து கார்ல தான் வந்து முதலாவது தண்ட பிசினஸ வந்து அந்த ஓடல் இருக்கிற இடத்துல வந்து, அதாவது களம்பு டு யூனியன் பிளேஸ்ல இருக்கிற இடத்துல தண்ட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான். ஒரு கார்ல வந்து கொஞ்சமாக தண்ட வில்லேஜ்ல உள்ள ஆக்கள் செய்யற உடுப்புகள், கொஞ்சம் ஃபேஷனான கொஞ்சம் ஸ்டைலான உடுப்புகளை கொண்டு வந்து விற்க வலிக்கிட்டா. இப்ப விற்க வலிக்கிட்டவ பிறகு அதன் ஆக்கள் வந்து டிமாண்ட், அதுல கூடுதலான பிசினஸ் போக அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன் நீங்க இதுல ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு. பிறகு அவ அதுல ஒரு ரெண்டுக்கு ஒரு கடையை வாங்கி பிறகு அந்த அந்த கடை இருக்கிற அந்த ரெண்டுக்கு வேண பில்டிங்கையே சொந்தமா வாங்கி இன்றைக்கு களம்புல அவங்க பல இடத்துல நிறைய பிரான்ச்சஸோட ஒரு இயங்குற ஒரு டெக்ஸ்டைல் ஃபேஷன் க்ளோதிங் ஸ்டோர் தான் வந்து ஓடேல். அப்ப ஓடேல் வந்து இப்படி ஏன்னா அவங்க இந்த பிராண்டை பற்றி சம்பந்தமா நான் இது சொல்ல இல்லைன்னா எப்படி ஒரு என்டர்பிரினர் எப்படி அதை கொண்டு வந்தாங்கன்றதும், எப்படி அவங்களோட ஐடியாவை வந்து எப்படி அந்த ஐடியா வந்ததுண்டா, ஓகே தான் சும்மா தானே வந்துட்டு போய் கொண்டிருக்கிறேன் அந்த ஊருக்கும் அந்த இடத்துக்கும் படிப்புக்கும், நான் இப்ப இந்த போக்குவரத்தை கவர் பண்றதுக்காக வேண்டிய ஒரு ஐடியாவா வந்து அதுல ஒரு தனக்கண்ட ஒரு வித்தியாசமா இந்த பேர்ல வந்து நீங்க ஓடேல் இப்ப டி என்று கேட்டா அந்த ODEL. அப்ப இந்த ஸ்டைல் எழுத்து எப்படி கொண்டு சேர்த்திருக்கிறாங்க என்றத நாம இதுல கவனத்துல கொள்ள வேணும். இந்த ஓடேல் எழுத்து விளங்குது தானே, ODEL? விளங்குது. ஓகே. அப்ப இத வந்து இப்ப ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப இந்த எழுத்து ஸ்டைல் ஆஃப் அந்த நீங்க செலக்ட் பண்றது வந்து கட்டாயம் இப்ப டியா தான் இருக்கணும் இல்லை. அவங்க ஒரு வித்தியாசமாக ஒரு ஒரு முக்கோணம் மாதிரியும் இருக்குது. சில வேளை பார்த்தா சொல்லுவாங்க இதை உடையலான்னு கேட்பாங்க ஆக்கள். வாசிக்க வேற ஒரு ஆள் வந்து இது என்ன என்று சொல்லுவீங்களா, ஆனா அவங்க இத உடையலன்னு தான் சொல்றாங்க. ரைட். அப்ப அப்படித்தான் ஒரு பிராண்டை கொண்டு சேர்க்கிறது பதிக்கிறது ஆக்களுக்கு. அப்ப இந்த இதுல உள்ள டெக்னிக்குகள் தான் வந்து நீங்க எதிர்காலத்துல செய்ய ஒரு பிராண்ட் டிசைன் பண்ணக்குள்ளையோ என்னென்றாலும் இதுகளைத்தான் கவனத்தில் கொள்ளணும்னா கட்டாயம் எழுத்தண்டா இப்ப ABCDண்டா அதே ஃபார்மேட்ல அதே இதுல இருக்கணும் இல்ல. ரைட். ஆனா அந்த இமேஜை நீங்க கொடுக்கறது கிரியேட் பண்றது வந்து அந்த அந்த போக்கஸ்ல இருக்க வேணும். டிஎண்டா இப்ப நீங்க அதான் அந்த அளவுக்கு அந்த இமேஜை உருவாக்க வேணும் என்றதும்
அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கேரக்டரிஸ்டிக் ப்ராடக்ட், அவங்களோட சேல்ஸ், அவங்களோட டார்கெட் கஸ்டமர் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தபடியால அவங்க இது ஒரு ஃபேஷன் க்ளோத்தாக வந்து செய்து கொண்டு போனாங்க. அப்ப அது மாதிரி உங்களுக்கும் நான் அதை உங்களை சொல்றேன்டா ரைட். இதன் நோக்கம் வந்து ஒன்று நாலேஜுக்காக வேண்டி நீங்க இதுல பங்கு பெற்றிருக்கலாம். ஓகே, பிராண்டுண்டா என்ன, ஏன் அது முக்கியம், இன்றைக்கு உலகத்தில் உள்ள வேற வேற பிராண்டுகளை பற்றி, இலங்கையில் உள்ள பிராண்டுகளை பற்றி. ஓகே, நாங்க அந்த அளவுக்கு ஓகே நீங்க உருவாக்குற பொருளை வச்சுக்கொண்டு ப்ராடக்ட்டுக்கு பதிலாக, ப்ராடக்ட் பேருக்கு பதிலாக ஸ்லிப்பருக்கு பதிலாக பாட்டான்னு சொல்ற அளவுக்கு இல்லாட்டியும் பரவாயில்லை. ஆனால் ஈஸியாக சொல்லக்கூடிய மாதிரி அத உச்சரிக்கக்கூடிய மாதிரி, மற்ற ஆள் கேட்கிற ஆளுக்கும் அந்த பேர் கிளியரா விளங்கக்கூடிய மாதிரி நாம் உருவாக்க வேண்டியதுதான் இதுண்ட அந்த அடிப்படை கட்டாயங்கள். அதே நேரத்துல நீங்க செய்யற சேவைகள், நீங்க செய்யற பொருட்கள் இதுகள் வந்து தனித்துவமாக இருக்க வேணும். அப்ப அது வந்து மற்ற ஆட்களுக்கு உங்களோட நீங்க ஃபேக்டரியோ அல்லது ப்ரொடக்டோ அல்லது சர்வீஸோ அது வந்து உங்களோட வேற இடத்துல இருந்து மற்ற பொருட்கள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய மாதிரி உங்களோட, ஏன்னா அந்த பிராண்டை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடணுமா இவங்களோட கம்பெனி ப்ராடக்ட் நல்லா இருக்கும். இப்ப நான் சும்மா சிம்பிள் உதாரணத்தை சொல்றேனே, இப்ப நீங்க சில வேளை ஒரு பைட்ஸோ ஒரு முறுக்கோ அல்லது ஒரு மிக்சரோ வேண்டுறா கூட சில ஆக்கள் இப்பயே நேம் வச்சிருவாங்க. அப்ப அப்படி எனக்கு சும்மா சொல்றேன், ட்ரிங்கோ எடுத்தோம்னா இப்ப அநேகமான ஆக்கள் இப்ப அஜித் பேக்கரி அஜித் பேக்கரியில பிரெட்டை தான் எடுப்பாங்க அநேகமான ஆக்கள் சாண்ட்விச்சஸுக்கோ அப்படின்னு. அப்ப அப்படி அந்த ஏன் எப்படி வந்தது அதுன்னு சொன்னா ரைட், இன்றைக்கு எத்தனை பேர் பேக்கரிகள் மற்றது இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட அந்த தயாரிப்புன்ற தனித்துவம். சில வேளை அநேகமான ஆக்களுக்கு அதில் பேக்கேஜிங் பிடிச்சிருக்கலாம், இல்லாட்டி அவைலபிலிட்டி பிடிச்சிருக்கலாம், எல்லா இடமும் இருக்குதுன்ற மாதிரி பிடிக்கும். அப்படி கன விஷயங்களுக்கு கூட தான் அந்த பிராண்ட்ன்றது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படும். ஜஸ்ட் லோகோ டிசைன் பண்ணி கலர்ஃபுல்லா போடுறதுல மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால உள்ள நம்பிக்கையான இதுகள், அதை உருவாக்கக்கூடிய விஷயங்கள், மற்ற ஆக்கள் அவங்களுக்கு அதுல அந்த அவங்களோட சர்வீஸ் அவங்களுக்கு திருப்தியாக இருக்க வேணும். மற்றது உண்மையா மெயினானது அடுத்தது வந்து விலையும் வந்து நீங்க இவ்வளவு இப்ப சில பொருட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து வெரி ஹைஃபையா தான் இருக்கும். சில கடைகள் வந்து சரியான பிரைஸா இருக்கும், ஆனால் அப்படி இருந்தும் அவங்க ரீச் பண்ணிடுவாங்க. 1 minute. அப்ப சில காஃபி ஷாப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹை பிரைஸ்ல இருக்கு. சாதாரண ஒரு காஃபி ஆனா 800 ரூபா 1000 ரூபா வரையும் இருக்கும். அப்ப அப்படியும் கூட அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா என்னதால கொண்டு வராங்கன்னா அவங்க கொடுக்குற சர்வீஸ் அதுலதான். பாரிஸ்டா நினைக்கிறேன். பாரிஸ்டான்ற ஒரு காஃபி டீ ஷாப் இருக்குது, தெரியுமா? போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில ஆக்கள். இந்த லோகோவும் பார்த்திருப்பீங்க கலம்புல. ரைட், தெரியுதா? பாரிஸ்டா. ஓகே, அப்ப இந்த பாரிஸ்டான்றது வந்து என்னன்னா இன்னைக்கு அவங்களோட பிரைஸ் எல்லாம் சரியான ஹை. ஒரு 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 என்ன சொல்ற, ஒரு பேட்டிஸ் அல்லது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஈட்ஸே வந்து 300 rupees இருக்கும். ஆனா அவங்க என்னத்தை மெயின்டைன் பண்றாங்க, குவாலிட்டி, அந்த சர்டன் கஸ்டமருக்காக வேண்டி அவங்க ஃப்ரெஷ்ஷா செய்து கொடுக்கறதால அவங்க வந்து அந்த பிரைஸுக்கு வித்தாலும் ஆனா அவங்க வாங்குறதுக்கு இருக்கிறாங்க. அப்ப இதுல வந்து இந்த எழுத்தோ இந்த பிராண்ட் லுக்கோ வந்து ஆக்களுக்கு போய் ரீச் பண்ணிட்டோ இல்லையோ, ஆனா அவங்க கொடுக்குற சர்வீஸ், அவங்களோட ப்ராடக்ட் அதை கொண்டு போய் விலை கூடுதலாக இருந்தாலும் அதை கொண்டு அந்த பிராண்ட் கொண்டு சேர்த்திருக்குது. ரைட், இப்போ வந்து உங்களோட ஐடியா டு பிராண்ட் தானே, அதான் எங்களோட டாபிக். அப்ப அதுக்கு என்ன நீங்க ஐடியா வச்சிருக்கிறீங்க, இதை எப்படி கொண்டு சேர்க்க போறீங்க? ஐடியா டு ஐடென்டிட்டி, அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற ஐடியாவை வந்து இன்னொரு ஆக்கள் ஐடென்டிட்டியாக
அல்லது அதை புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி நீங்க எப்படி எப்படி செய்ய போறீங்க? அதாவது பொருட்களாகவும் செய்யலாம், இல்லாட்டி உண்மையா இப்ப தனிப்பட்ட மனிதர்களோட நடத்தையில, அதாவது ஓகே இவர் ஒரு சர்வீஸ் மைண்டடான ஒரு ஆள், இவர் ஒரு ஹெல்பிங் மைண்டடான ஒரு ஆள் என்ற மாதிரியோ, அல்லது இவர் ஒரு பேஷண்டான ஒரு ஆள் என்ற மாதிரியோ ஏதோ ஒரு விதத்துல நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ண போறீங்க, உங்களோட ஐடென்டிட்டியை வெளிப்படுத்த போறீங்க. உங்கள்ட்ட இருக்கிற ஐடியாக்கள், இல்லாட்டி ஒரு நிறைய பிசினஸ் ஐடியா வச்சிருக்கிற ஒரு ஆள், அல்லது நிறைய என்ன சொல்ற ஒரு எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்கள் வச்சிருக்கிற ஒரு ஆள், அப்படி ஏதோ ஒரு விதத்துல உங்களோட ஐடியாக்கள்ல வந்து ஒரு ஐடென்டிட்டியா நீங்க வெளிப்படுத்த போறீங்க. அதான் உங்களுக்குரிய பிராண்ட். அதாவது தனிப்பட்ட முறையில நான் சொல்ல வரேன்னா பிசினஸுக்கு அப்பாலையும் உங்களை நீங்க பிராண்ட் பண்ணலாம் என்றது. இப்ப இப்ப சில ஆக்களை பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க, ஓகே அவர்கிட்ட போனா நாங்க ஏதாவது ஒரு உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்றது, இல்லாட்டி அவர்கிட்ட ஏதாவது ஒரு டவுட்னா கேட்கலாம் என்றா என்ன காரணம்? அவர் அப்படி பிராண்ட் பண்ணி தன்னை அப்படி வச்சிருக்கிற, அவர் மற்ற ஆக்களுக்கு உதவி செய்யறதன் மூலமோ அல்லது மற்ற ஆக்களோட டவுட்ஸை கிளியர் பண்றதன் மூலமோ அவர் அப்படி ஒரு பிராண்டை வச்சிருக்கிறார். அதான் அவரோட ஐடென்டிட்டி, தனித்துவம். அப்ப அது பொருட்களுக்கும் வரும், தனி மனிதர்களுக்கும் வரும். இப்ப இதுல நீங்க வந்து இந்த பார்ட்டிசிபென்ட் நோக்கம் வந்து பிசினஸ் விஷயமாக இருந்தால் அது பிசினஸுக்குரிய பிராண்ட அல்லது லோகோ கிரியேட் பண்ணுங்க. தனிப்பட்ட ஆக்களாக இருந்தால் நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டிய உங்களோட ஐடியாக்களை வச்சு கொண்டு உருவாக்குங்க. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு, இல்லாட்டி சில சில ஐடியாக்கள் சில விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொள்றதுக்கு. அப்படி இப்போ இன்றைக்கு சோசியல் மீடியா இருக்குது, அல்லது நிறைய டிசைன் இருக்குது. அப்ப அப்படி உங்களோட ஐடியாக்களை நீங்க வெளிக்கொண்டு வாங்க என்றதுதான் இன்றைய இந்த டிஸ்கஷன் நோக்கம். நீங்களும் ஏதாவது இனி நாங்க முடிக்கிற டைமுக்கு வந்திருக்கிறோம், உங்களுக்கு எதுவும் பிரயோசனமாக இருந்ததா அல்லது இதை பற்றி எதுவும் டவுட்ஸ் இருந்ததா கதைக்க போறீங்களா? இல்லாட்டி வேற எதுவும் பிசினஸ் சம்பந்தமா கதைக்கணும், பிராண்டை பற்றியோ இல்லாட்டி உங்களோட லேபிளிங், உங்களோட கம்பெனி ஃபார்ம் பண்ற விஷயமாக அல்லது வேற எதுண்டா நீங்க என்னோட தனிப்பட்ட முறையிலையும் கதைச்சு கொள்ளலாம். ஓகே ரைட். உங்கள்ட்ட இருந்து சில இதுகளை எதிர்பார்க்கிறேன், ஏதாவது கேள்விகள் அல்லது வேற ஏன்னா நீங்க இது நாலேஜுக்காக வேண்டி இருந்ததுண்டா இது உங்களுக்கு ஓகேண்டா சரி, இல்ல உங்களுக்கு பிசினஸ் சம்பந்தமாக அல்லது நீங்க இன்னொண்ட உருவாக்கணும்டா அதை பற்றி சொல்லுங்க. ஏதேனும் கேள்விகள் இருந்தா முன்வைக்கலாம். இருக்கா? ரைட் ஓகே. பிசினஸ் சம்பந்தமானதுண்டா இந்த நம்பரை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கும் வியாபாரம் சம்பந்தமான அட்வைஸ் அல்லது பிராண்டிங் சம்பந்தமாகவோ அல்லது லோகோ டிசைன் சம்பந்தமாக, இப்போ லோகோ டிசைன் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏஐ மூலமாக வந்திருக்குது. அப்போ அதை பொருத்தமானதை நீங்கள் டிசைன் பண்ணிடுவீங்க, ஆனால் அது மக்கள் மத்தியில் ரீச் பண்ணக்கூடிய மாதிரி செய்யணும். எதுவும் ஐடியா வேணுமெண்டா தாராளமாக பேசலாம். நோட் 773237 இதுக்கு எடுத்தீங்கன்னா கதைக்கலாம். ஓகே டிலானி, வேற யாரும் சுகாய் கதைக்க போறீங்களா? யாருக்கும் எதுவும் கேள்வி இருக்கா? கம்பெனியை ஃபார்ம் பண்ற விஷயத்துல chat boxலயும் போடலாம். சார், கம்பெனி ஃபார்ம் பண்ற விஷயத்துல எந்த ப்ராடக்ட்ன்றது நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம்? கம்பெனியை ஃபார்ம் பண்ணக்கூட வந்து நீங்க கட்டாயம் ஒரு பொருளை பற்றி சொல்லணுமெண்டு இல்லை. ரைட், நீங்க கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணக்கூட வந்து நீங்க காமனா தான் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ சும்மா சொல்றேன், வாங்கி விற்கிறது சும்மா சொல்றேன், வாங்கி விற்கிறது இப்போ என்ன காஸ்மெட்டிக் ப்ராடக்டா இல்லாட்டி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டா வாங்கி ஒரு கிட்டத்தட்ட நீங்க மினிமம் இல்லை, நீங்க ஒரு 20 ஆப்ஜெக்டிவ் கூட கொடுக்கலாம். அதாவது நான் என்ன ஐஸ்கிரீம் விற்க போறேன் அல்லது காஸ்மெட்டிக் ஐட்டம் விற்க போறேன், வேற என்ன ஸ்டேஷனரி விற்க போறேன்னு சொல்லி உங்களோட கம்பெனியில முழுதாக நீங்க இல்லாட்டி உற்பத்தி செய்ய போறோம், என்னென்ன பொருட்களை உற்பத்தி செய்ய போறோம், என்னென்ன பொருட்களை விற்க போறோம்ன்றதை நீங்க ஒரு 20 ஆப்ஜெக்டிவ் கொடுக்கலாம். அப்ப அதுக்குள்ள எது உங்களுக்கு அந்த அந்த நேரத்துல இப்ப நீங்க படிப்படியா வளர்ந்து வர கூட நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போவீங்க. இப்ப நான் சும்மா 20 சொல்றது வந்து என்னன்னா, சில வேளை
irrelevant இருக்காம ரிலவெண்டா இருக்கிறது பெட்டர். ஒன்றோட ஒன்று தொடர்பட்டதாக இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ காஸ்மெட்டிக் ப்ராடக்டோட சேர்த்து இன்னொன்று ஸ்டேஷனரி அப்படி எப்படி வரலாம். அதுக்குள்ள இப்போ ஃபார்மசியோ இல்லாட்டி வேற விஷயங்களை சேர்த்து கொள்ளாம அந்த லைனை பிடிச்சி நீங்க ஒரு 10-15 ஆப்ஜெக்டிவ் செய்ய போறோம்னு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு வசதியான பிசினஸ் செய்யலாம். அதுக்குள்ள கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ற விஷயத்துல நாங்க ஆப்ஜெக்ட் முழுக்க கொடுக்கணுமா? ஆப்ஜெக்டிவ் கொடுக்கணும். நீங்க என்ன நோக்கத்துக்காக வேண்டி கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்றத நீங்க ஆப்ஜெக்டிவ் கொடுக்க வேணும். அப்ப அந்த ஆப்ஜெக்டிவ்ல வந்து அதாவது அந்த வெரி ஸ்பெசிபிக்கா நீங்க கொடுக்கணுமென்று இல்லை. உதாரணத்துக்கு நான் ஒரு என்ன சொல்றேன், இப்ப ஸ்டேஷனரி ஷாப் தான் வேண்டி விற்கல, இப்ப இன்ன பொருட்களை தான் வேண்டி விற்க போறேன்னு இல்லை. நீங்க இப்ப ஜோசிங்களா இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஓகே நம்ம இந்த வருஷம் இந்த பிசினஸ் தொடங்க போறோம், அப்புறம் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் நான் கொஞ்சம் ஐடியாவை மாத்துவேன் இல்லாட்டி வேற பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன் இன்க்ளூட் பண்ணுவேன்னா நீங்க காமனா அவ்வளோத்தையும் சேர்த்து நீங்க ஒரு கட்டாயம் ஒரு கம்பெனி செக்ரட்டேரியட்டுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, உதவி எடுப்பீங்க. அவங்கள்ட்ட கூட ஐடியா சொன்னீங்கன்னா அவங்க ஆப்ஜெக்டிவ் போட்டு தருவாங்க உங்களுக்கு. as much as possible நீங்க கூடுதலான ஆப்ஜெக்டிவ் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு நல்ல, அதால ஒரு கெடுதலும் இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பிக்கக்குள்ள கொஞ்சமா போட்டிருந்தாலும் பிறகு அதுக்குள்ள குறிப்பிட்டதுக்குள்ள நாங்க சேர்த்துக்கொள்ளலாம். ஆமாம், சேர்த்துக்கொள்ளலாம். இப்ப நீங்க ஃபர்ஸ்டா கட்டாயம் ஒரு என்னத்தை தொடங்க போறீங்களோ அதையும் போட்டு அதோட சேர்த்து ஒரு 5-10 போட்டு வைங்க. ஏன்னா சொல்லலாம் இந்த பிசினஸோட சில இன்னும் 2 பிசினஸ் ஆட் பண்ணக்கூட நீங்க ஒரே கம்பெனியோட நீங்க செய்து கொண்டே போகலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. வேற யாரும் கேள்வி எதுவும் இருக்கா? கேள்விகள் எதுவும் இல்லாட்டி முடிக்கலாம். டைமும் சரிதானே? கேள்வி இருக்கா யாருக்கு? ஓகே, நான் அப்ப முடிப்போமா அண்ணா? டிராணி, தேங்க்யூ. அப்ப கேள்விகள் இல்லாட்டி நாங்க இதை ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷனா தானே ஆரம்பிச்சிடாங்க. அப்ப மற்ற ஆக்கள் சைட்லயும் அவங்களுக்கு அவங்களோட ஆப்ஜெக்டிவ் என்னவோ தெரியல. ஆனா ஓகே, அவங்களுக்கு கேள்விகள் இல்லாட்டி நாம் இதோட முடிச்சு கொள்வோம். நன்றி. ஒரே ஒரு கேள்வி. தேங்க்யூ சார். ஓகே, வெல்கம். தேங்க்யூ. ஓகே, தன்னுடைய இறுக்கமான நேரத்திலும் செஷன் நடத்தி தர உடன்பட்டு பிராண்ட் ஒன்றை உருவாக்குவது தொடர்பான தெளிவான கலந்துரையாடல் அமர்வை இன்றைக்கு நடத்தி கொடுத்து எங்களோட மதியண்ணாக்கு எங்களோட தலைமைப்பு சார்ந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். இன்றைய அமர்வில் கலந்து கொண்டவர்கள் நீங்களும் பிராண்ட் தொடர்பான அறிவினை பெற்று இருப்பீங்க என்று நான் நம்புறேன். தொடர்ந்தும் தளமமைப்பின் முன்னெடுப்பான திசை மற்றும் நெறி இணையவழி மூலமான செயல் திட்டத்தில் இணைந்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. இன்றைய அமர்வில் பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ தளம் அமைப்புக்கும் தேங்க்யூ.